SKS மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6X இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடல் A1688 பார்த்தீங்கன்னா ஃபோன் டிசபிளில் இருக்குது. ஐஃபோன் இஸ் டிசபிள்டு, கனெக்ட் டு ஐடூன்ஸ். இதை வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணி நார்மல் மோடு கொண்டு வரோம். ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஃப்ளாஷ் பண்ணி இதை ஐஃபோன் டிசபிள் வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃப்ளாஷ் லிங்கு, டூல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் லிங்க், டூல் லிங்கையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டூல் லிங்கு 3D டூலு, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலை சென்ட் பண்ணியிருக்கோம், போட்டு செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வெப்சைட் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குவாலிட்டியான கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாஷ் ஃபைல் லிங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளாஷ் ஃபைல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, டன். குவாலிட்டியான கேபிள் வந்து குவாலிட்டியான கேபிள் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா, அடிக்கடி நம்ம லாக் வந்து தப்பாக போடுறதுனால தெரியாமல் இப்போ 4-5 டைம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐஃபோன் டிசபிள்ட்டுன்னு வந்துடும். இந்த ஐஃபோனோட செக்யூரிட்டி இந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ 4-5 தடவை ஆண்ட்ராய்டு மாதிரி கிடையாது, இது ஐஃபோன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது 10 தடவை போட்டால் இது மாதிரி டிசபிள் ஆகிரும். ஓகே, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுவிட்ச் ஆஃப், மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸோ இந்த ஹோம் கீ லாங் ப்ரெஸ் பண்ணி டேட்டா ஆப்பில் என்ட்ரு பண்ணணும். ஹோம் கீ லாங் ப்ரெஸ் பண்ணி டேட்டா ஆப்பில் என்ட்ரு பண்ணிட்டு காமிக்கிறேன். அப்போ தான் ஐடூன்ஸ் கனெக்ட் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணணும். டேட்டா ஆப்பில் ஹோம் கீ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா ஆப்பில் என்ட்ரு பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வரும். லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஓகே ஆயிரும். உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே இந்த மாதிரி விசிபிளாக வச்சுன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஐடூன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டூல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 3D டூலு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு செட்டப் பண்ணுறதை நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச ஐபட்டெல்லாம் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 3D டூலை ஓப்பன் பண்ணிட்டு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாடல் வந்துடும். இதில் அவைலபிள் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ளாஷ் ஃபைல் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிடணும் நீங்கள். ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்புட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதில் இம்போர்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இதாகும். ஃப்ளாஷ் கம்ப்ளீட் ஆகிறது கொஞ்சம் குயிக் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் அந்த ஃபைலை. ஸோ ஃப்ரீமரை போய்ட்டு இதில் போய்ட்டு நீங்கள் ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணணும், அதாவது இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றாங்க. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ஃப்ளாஷ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ளாஷ் ஃபைல் லிங்கு, ஸோ டூல் லிங்கு எல்லாமே அந்த லிங்கை கிளிக் பண்ண டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபிலிமரோ, ஸோ இதில் ரீஸ்டோர் நவ் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸோ இதில் வந்து ஆப்பிள் ஐடி வந்து இதாயிரும். ஸோ ஆப்பிள் ஐடி தெரியணும். தெரியலாட்டி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம், ஆப்பிள் ஐடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான இது தான் காமிக்குது அதிலே. ஸோ ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு தெரியணும். ஓகே, இதில் மாடல் எல்லாமே அவைலபிளாக வந்துடும். குயிக்கில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். குயிக் ப்ளாஸ் மோடில் போய்ட்டா அதை கிளிக் பண்ணி அதில் பண்ணிங்கன்னா குயிக் ஆகும். ஸோ பேக்கப் எடுத்துக்கினா பேக்கப் எடுத்துக்கலாம். நார்மல் மோடு இதில் பேக்கப் எடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ஸோ ஃப்ளாஷ் சிலது பேக்கப் எடுக்கிறதுக்கு பெய்டு வெர்ஷன் ஆகும், அதை பணம் கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்கள்ட்ட ஃப்ளாஷ் பண்ணுறோம். இப்போ ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சதுனால நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் பண்ணணும் குயிக் மோடில். ஃபோன் வந்து அந்த 11-16 ஏறினோன்னே ஆட்டோமேட்டிக்காக இடையில எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ் வந்து அழிஞ்சிருச்சு. நான் திருப்பி ஏற்றினால ஸ்டார்டிங்லேருந்து வருது.
ஸோ அந்த கட்டானதுலேருந்து எனக்கு வருது. ஸோ கரெக்டாக கட்டாகாமல் பார்த்துங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு கட்டாதனால இதாகிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஏறிக்கிட்டு இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஃபுல்லாக ஃபோன்லேயே வந்து டவுன்லோட் ஆகும். பாதி எடுக்கலை, அதை காமிக்கலை. ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகும். 100% வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பொறுமையாக தான் ஃப்ளாஷ் மூவ். கேபிள் நல்லா குவாலிட்டியான கேபிள் போட்டுங்க. இல்லாட்டி ஃப்ளாஷ் கொஞ்சம் எரர் ஆனாலும் உங்களுக்கு திருப்பி நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இடையில ஸ்கிப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே ஆயிரும். 20 மினிட்ஸ் எனக்கு சிஸ்டத்தை பொறுத்து, ஸ்பீடை பொறுத்து, நெட்டோட ஸ்பீடை பொறுத்து. மேக்ஸிமம் 1/2 ஹவரில் முடிஞ்சிடும் வேலை. ஃப்ளாஷ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஃபுல்லாக 100% வரணும். ஸோ அதுக்கான டூல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டூல் லிங்கை நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். 3D டூலு. ஸோ சேம் மெத்தட் தான். 5S 6S இதெல்லாம் ஒரே சேம் மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் 4X எல்லா ஐஃபோனும் இதே மெத்தடில் நீங்கள் அன்லாக் பண்ணலாம். அண்டு ஆப்பிள் ஐடி இதிலேயே ரிமூவ் பண்ணலாம். பெய்டு வெர்ஷன் நோ, பெய்டு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இடையில நான் ஸ்கிப் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு டேரெக்டாக சும்மா கம்மியாக எடுத்துருக்கேன். 100% சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. 100% ஓடிடுச்சு. கங்க்ராஜ்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி இந்த மாதிரி ஸ்டார்ட்டப் வரும். ஸோ வெயிட் பண்ணலாம் செட்டப் வர. ஸோ இங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ் க்ளீனிங் ப்ளாஸ் கம்ப்ளீட் வந்துடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதே மெத்தட் தான் எல்லா மாடலுக்குமே. இதே மெத்தட் தான் ஐகோல்டு இது மாதிரி இதாகிடுச்சுன்னா, டிசபிள் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இதே மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம் 3D டூல் மூலம். ஸோ கம்ப்ளீட் ஆகட்டும். நான் ஸ்கிப் பண்ணி எடுப்பேன். ஸோ ரொம்ப லேட் ஆகுது, டைமிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி இந்த மாதிரி செட்டப் வந்துடும். ஸோ ஃப்ளாஷ் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி இதே மாதிரி செட்டப் திருப்பி வரும். ஸோ வெயிட் பண்ணலாம். நிஜமாக அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், டன். இப்போ ரீபூட் ஆகும். ஹலோ, ஓகே, செட்டப் வந்துடுச்சு. நார்மல் செட்டப். ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு, ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா. ஓகே, கண்ட்ரி யூஸ் பண்ணியாச்சு. தென் செட்டில் மேனுவல், கண்டினியூ. கஸ்டம் செட்டிங்ஸ், கண்டினியூ. டன். ஐடோன் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ நம்ம கனெக்ட்லேயே வச்சுருக்கணும். ஸோ வந்து ஐடோன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் ஆப்பிள் ஐடி ஆக்டிவேட் அண்டர் ஆக்டிவேஷன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆக்டிவேஷன் ஆயிரும் ஃப்ரீயாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்துடும். ஸோ கண்டினியூ. செட்டப் அஸ் லேட்டாக டோன்ட் யூஸ். ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3 4 6. ஸோ சும்மா ஜென்ரலாக நான் செட் பண்ணுறேன். யூஸ் நவ். ஸோ திருப்பி நான் அதே பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ ஈஸியாக வந்து ஆப்பிள் ஐடி வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ரீஸ்டோர்ட் பேக்கப், ஐகால்டு பேக்கப் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். டோன் ட்ரான்ஸ்ஃபர் லேட்டாக நான் ரீசெட் பேக்கப் எடுத்து. ஸோ டோன் கண்டினியூ. பேக்கப் எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாம். நான் பேக்கப் தான் எடுக்கலாம். ஸோ டோன் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அது மாதிரி கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ அக்ரி. ஸோ கண்டினியூ.
ஸோ Siri இது வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நாட் நவ் ஆடியோ செட்டிங்ஸ் டைம் ஸ்க்ரீன் கண்டினியூ ஸ்ப்ளிட் ஸ்டார்டர் சூப்பர். கம்ப்ளீட்டாக நம்ம ஐஃபோனை கம்ப்ளீட்டாக நம்ம லாக்கு எடுத்ததாக்குள்ள நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். டன். சூப்பர் கம்ப்ளீட். அபவுட் iPhone 6s மாடல் சக்ஸஸ் மாடல் நம்பர் இது சக்ஸஸாக கம்ப்ளீட்டாக நம்ம ஐஃபோன் லாக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. ஆப்பிள் ஐடி நம்ம ஃப்ரீயாக பண்ணியாச்சு. சூப்பர். அதில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. சக்ஸஸ். ஓகே சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சாரி ஸ்லிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். ஜென்ரல் அபவுட் சக்ஸஸ். எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.